உங்கள் பேரும் ஜிவி பிரகாஷ் பேரும் இருந்ததுன்னா அந்த பாட்டு பயங்கர ஹிட் அப்படின்றது எங்கள் மனதில் வந்து இயல்பாக பதிஞ்சிருச்சு. ஒரு மெட்டு இது ஏகாதசி அண்ணன் எழுதுனா நல்லா இருக்கும்னு ஜிவி பிரகாஷ் சொல்லுவோம். அப்படி அந்த பாட்டை நான் எழுதுவேன். நாங்கள் உட்காரும்போது அப்படி பூ போல உட்காந்து வைரமுத்து சொல்லுவார், கவிதை மொழிக்கு ஆடை கட்டுகிறது, இசைதான் ரெக்கை கட்டுகிறதும்பார். அந்த ரெக்கை கட்டி என் எழுத்தை பறக்கிற அந்த அழகை நான் பார்ப்பேன். சொல்லால பாட்டு நீங்கள் எழுதுகிறப்போ அன்றாட வாழ்க்கையில் எதுலேருந்து சார் எடுத்தீங்க? யாரை நினச்சி எழுதின பாட்டு சார்? இந்த படத்தோட நாயகி தான் நினச்சி எழுதுறது. ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு புட்டா ரெட்டை கண்ணால என்ன கொண்டாடான்னு வரும், பச்சை தண்ணி போல் என்ன சொம்புல. இதுதான் நான் வந்து அன்றாட பயன்பாடு. சொல்லு சொல்லு ஆகாசத்தையும் அது நீங்க அது அந்த பாட்டு நீங்க தானே சரி? ஆமாம்மா, நான் தானே. நீ ஒத்த சொல்லு சொல்லு, அந்த ஒத்த சொல்லுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு சொல்லுக்காகத்தான் ஒரு பையன் அலையிறான் அந்த பொண்ணு பின்னாடி. குத்து பாட்டுக்கு வல்லினம் மெல்லின எழுத்துக்களால ஒரு மெலடியை செஞ்சால் அது கேட்குறதுக்கு சுகமாக இருக்கும். நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னா எப்படியா இருந்தாலும் 300 பாட்டு காதல் பாட்டாக தான் இருக்கும் தமிழ் சினிமா. எண்ணிக்கைக்கு பாட்டு எழுத வரல. 1000 பாட்டு எழுதிட்டேன், 20,000 பாட்டு. என்ன பாட்டு? ஒரு பாட்டு போதும். நான் பிறந்தேன் பேனா பிடிச்சேங்கிறதுக்கு ஒரு பாட்டு உருப்படியான பாட்டு எழுதுனா கூட போதுங்கன்னா அந்த நல்ல பாட்டு தான் எழுது. முத்துக்குமாரோட பையன் அவங்க அப்பாவை நினச்சி ஒரு வரி சொல்கிறான், விழுந்தாலும் பூக்கள் வாசம் தருகின்றன, அதுபோலத்தானே அப்பா நீயும் அப்படின்னு சொல்லி அந்த மேடையை அந்த பார்வையாளர்களை கலங்கடிச்சிடறான். என் தம்பிகள் என் அண்ணன்மார்கள் பாடலாசிரியர்கள் வந்து ஓலைக்கு காசு இல்லாமல் இருக்கான். இந்த சென்னைக்குள்ளே ஓலை வச்சு சாப்பிட கிழிஞ்ச ஆடையோட இருக்கான், சாப்பிட்றதுக்கு இல்லை. ஏன்னா கவிதை எழுதுனது ஒரு பெரிய பாவமா? அதை கொண்டாடுறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் பாடுறீங்க, செல்லில் கேட்குறீங்க. பட் அதை எழுதுன பாவமாக சென்னை வீதியில் அலையிறானு. மச்சான் நான் ஒரு கதை சொல்கிறேன்டா, எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணணும், நண்பர்கிட்ட தான் போகணும். இப்போ என் வீட்டிலே 2 பேர் இருக்காங்க. அதனால் என் மனைவி இருக்காங்க, என் பையன் இருக்காங்க. நான் எழுதுகிற கவிதையே நல்லா இருக்காடா, ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் போகிறேன். நான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு என்னுடைய கற்பனையில் அல்லது ஒரு கலைஞனாக எழுதியிருப்பேன். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எழுதின பாட்டில் அவ இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. சூப்பர். இவங்க ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி ப்ராஜெக்டை விட்டு வெளியே வந்தது அந்த மாதிரி நான் வந்து வந்திருக்கேன். கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடின்னு ஒரு பாடும்ல, அந்த ஸ்டாண்டர்டில் நான் எழுதுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவரு டைரக்டர் வந்து இல்லை குவார்ட்ரு ஆஃப்னே ஸ்டார்ட்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இப்படியே இது பண்ணுங்கிறாரு. நான் அப்படி நான் பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா வாங்குறேன். ஓகே சரிங்களா? அல்லது என்னோட அனுபவத்தில் எழுதுறவங்க என்னை விட கூட வாங்குறாங்க. பிஸ்னஸ் போட்டியில் வரல, நான் கலைஞன், நான் எழுத வந்திருக்கேன். இந்த 1 லட்சத்தை தராத தயாரிப்பாளர்கள், 1 லட்சத்தை வழங்காத பட குழு இருக்காங்க. 1 லட்சமானு அதிர்ந்து போவாங்க. தாரா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட்ன்றத சொல்லிடலாம். அவள் பெயர் தமிழரசி, அசுரன், சூரரை போற்று, மதயானை கூட்டம் போன்ற திரைப்படங்களில் பல வெற்றி பாடல்களை நமக்கு தந்த பாடல் ஆசிரியர் மற்றும் இயக்குனர் ஏகாதசி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் மற்றும் பாடல் ஆசிரியர் ஏகாதசி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். நீங்க வந்து ஒரு பாடல் ஆசிரியர், இன்னொரு பக்கம் இயக்குனர். ஓகே, நம்ம வந்து இந்த பாடலாசிரியரே முதல் கேள்வி வந்து ஆரம்பிச்சலான் இருக்கேன் சார். எப்போ உங்களுக்கு வந்து இந்த எழுத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு சார்? ஓகே, நம்ம பாட்டு எழுத போகிறோம் அப்படின்றத நோக்கி பயணம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம எழுத்தே ஒரு சித்திரமாக தான் இருக்குது. நார்மலாக இந்த மனித சமூகம் போய்கிட்டு இருக்கும்போது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சித்திரமாக இருக்குது. நமக்கு 3 வயசில் 4 வயசில் எழுதுறது அப்படின்னு இருக்கும்போது அந்த எழுத்து மேலே ஒரு காதல் வரும்போது அந்த எழுத்தை வச்சு என்னெல்லாம் மேஜிக் இருக்குன்னு நமக்கு தெரிய வருதில்ல. ஆமாம். அப்போவே எனக்கு அந்த எழுத்து மேலே எழுத்து இருக்குது, அங்கே இருக்குது, அதெல்லாம் எழுதி பழகுறோம். இதெல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா? ஒரு விளையாட்டு மாதிரி தானே. 5 கல் இருக்குது, கொஞ்சம் மண் இருக்குது, உடனே அதை சின்ன வயசில் வீடு கட்டி விளையாடுறோம். அந்த கல்லை வச்சு எதாவது பண்ணுறோம். நிறையா அட்டைகள் சேகரித்து அதில் வீடு கட்டி பழகுறோம். நம்ம கையில் கிடச்சத வச்சு ஒன்று செய்கிறோம்ல, அது மாதிரி எனக்கு கிடைச்ச எழுத்துக்களை வச்சு ஏதாவது செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றுனது. அது அப்படி தான் அது மேலே ஒரு காதல் வருது. அதுக்கு பேர் நமக்கு தெரியாத போது அதுக்கப்புறம் அதுக்கு கவிதை, அது கதை அப்படின்லாம் வச்சுருக்கும்போது இப்போ ஒவ்வொன்றும் நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறத இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.
அண்ட் சார் உங்களோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய புக்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பர்டிகுலராக எந்த ஜானர் ஆஃப் புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், எந்த ரைட்டர் ரொம்ப பிடிக்கும் சார்? சொல்லலாம். அதாவது நான் வாசிக்க ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சுன்னா நான் படித்த அளவில் ஒரு ஆத்தரை சொல்லலாம். நான் வாசிக்க ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் தாண்டி போகும்போது நிறையா பேர் வந்துடுறாங்க. அது பட்டியலே பெருசாக நீளும். நம்ம ரஷ்ய இலக்கியத்திலேருந்து இங்கே தமிழ் இலக்கியம் வரை நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனாலும் ஆரம்பத்தில் என்னை வந்து ஒரு அரசியலாகவும் ஒரு எழுத்தாகவும் என்னை வந்து மாக்சிம் கார்கியோட நூல்கள், அந்த ரஷ்ய நாவல்கள் ரொம்ப ஈர்த்தது. அப்புறம் தமிழில் நீங்கள் தீஜா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் வியந்து வியந்து படிக்கிறது வண்ணதாசனுடைய எழுத்துக்களை. அதுபோல் இன்றைக்கி எழுதுகிற ஒருத்தன் ஒரு 2 வரி சூப்பராக எழுதிடுறான். ஒரு 100 வருஷமாக எழுதுகிற ஆளும் சூப்பராக ஒரு 4 வரி எழுதிடுறாங்க. 100 வருஷம் எழுதுகிற ஆளுக்கு ஒரு 4 வரிக்கு மயங்கிறது மாதிரி புதுசாக வந்தவன் 2 வார்த்தை சொல்லும்போது நம்ம மனசை நம்ம பறி கொடுத்துறோம். சமீபத்தில் முத்துக்குமார் 50வது வயது அந்த விழா கொண்டாடும்போது முத்துக்குமாரோட பையன் அவங்க அப்பாவை நினச்சி ஒரு வரி சொல்கிறான். விழுந்தாலும் பூக்கள் வாசம் தருகின்றன, அதுபோலத்தானே அப்பா நீயும் அப்படின்னு சொல்லி அந்த மேடையை அந்த பார்வையாளர்களை கலங்கடிச்சிடறான். அந்த சின்ன குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. அப்பா மறைந்தாலும் அவருடைய இது இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி அதை சொல்கிறான். பூ விழுந்தாலும் வாசம் தருது, அதுபோலத்தானே அப்பான்னு சொல்லும்போது நம்ம மெல்ட் ஆயிரும் இல்லையா? அது போல தான் எனக்கு அந்த பையன் சிறந்த எழுத்தாளர் தான். சார், ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு பாட்டை எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட வார்த்தைகள் எல்லாம் எப்படி சார் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுறீங்க? சிலர் சொல்கிறாங்க, இப்போது வார்த்தைகளுடைய களஞ்சியத்துலேருந்து நான் அந்த வார்த்தையை தேடி நிறையா கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க. நான் அப்படி இது பண்ணுறதில்ல. என் நினைவுகளில் நான் ஒரு மெட்டு இருக்குது, தன்னனானா அப்படின்னு. அந்த இதுக்கு அந்த மீட்டருக்கு நான் ஒரு வார்த்தை நான் வந்து அகராதி போய் நான் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தேடினா நான் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் என்ன இருக்குது? என் நினைவுகளில் நான் பேசுனது ஞாபகம் இருக்கும், அடுத்த ஆள்கிட்ட பேசுனது ஞாபகம் இருக்கும். அல்லது எனக்கு ஞாபகம் வராத ஒரு சொல் எப்படி இன்னொரு மனிதனுக்கு புரிய போகுது? நான் அன்றாட புழக்கத்தில் இருக்கிற சொற்களை வைத்து நம்ம பாடல் நெய்கிற போது தான் அல்லது செய்கிற போது தான் அது வந்து அவனுக்கும் பரிச்சயமானதாக இருக்கும். அதனால் வந்து விழுந்துடும். இன்னமும் சொல்லப்போனால் தமிழில் ஒரு பொருளுக்கு எண்ணற்ற சொற்கள் இருக்குது. அப்போ இந்த கான்செப்டுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க, அது வந்து வில்லேஜாக இருக்குது இல்லைன்னா சிட்டியாக இருக்குன்னா வில்லேஜுக்கு எந்த வார்த்தையை நம்ம போடலான்னு நமக்கு தெரியும். அந்த கதையோட ஃப்ளேவர் என்ன, அது என்ன ஸ்டாண்டர்ட், அது என்ன டோனில் பண்ணுறாங்க, இப்போ அதுக்கு என்ன வார்த்தை இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போது பாட்டுக்கு நம்ம அந்த மீட்டருக்கு எழுதும்போது இசை சொற்கள் பயன்படுத்துகிறோம். அது பாடலாசிரியர்களுக்கு, கவிஞர்களுக்கு தெரியும். நம்ம எல்லாரும் தமிழ் பேசுகிறோம், இதில் இசை சொற்கள் இருக்குது. அதை அந்த இனத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது பாட்டு எழுதும்போது, கவிதை எழுதும்போது வந்து விழும். அப்போது மெலடிக்கு எப்படி வல்லினம், மெல்லினம், இடையினம்னு நம்ம மொழியை 3ஆக பிரிக்கிறோம் இல்லையா? அப்போது குத்துப்பாட்டுக்கு வல்லினம், இடையினம், மெல்லின எழுத்துக்களால் ஒரு மெலடியை செஞ்சால் அது கேட்குறதுக்கு சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நகரத்து பாட்டா கிராமத்து பாட்டா அப்படிங்கிறதையும் உள்வாங்கிட்டு நம்ம எழுதுகிறோம். சார், நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க லைக் பாட்டில் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் இதெல்லாம் இருக்குது, ஒற்றை எழுத்தெல்லாம் இருக்குன்ட்டு. பட் இப்போ வர நிறைய பாடல்களில் ட்ரெண்டியான ஒரு 2 வேர்ட்ஸ் போட்டு அந்த பாட்டு நல்ல ஹிட் ஆகிடுது. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் லிரிக்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பசிக்குதுன்னு கேட்குறவனுக்கு உணவு ஈரம். இந்த பாட்டை கொண்டாடுறான். அப்போது ஒரு இலக்கியம் அவன் தேவையே அது பூர்த்தி பண்ணுது. அப்போ அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷப்படுறான், குழந்தைங்க கை தட்டுறான். ஹிட் ஆகுதுன்னா அதானே இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அந்த பாட்டு பிடிச்சி போகுது. ஸோ அது ஒரு ரூட், அது ஒரு வகையான இலக்கியம். இலக்கியங்கள் காலகாலமாக மாறும். இலக்கியங்கள் இசை காலகாலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது அந்த நாட்டோட சூழல், என்ன மாதிரியான நாகரிகத்தில் வந்து நிற்கிறோம், எவ்வளோ கடக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு, இந்த உலகம் இப்படி இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை இல்லையா? 100 வருஷத்துக்கு 110 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவே இல்லை இல்லையா? இன்றைக்கி சினிமா பாட்டு இப்படி வந்திருக்கு. இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு வேறு ஒன்று இருக்கும். ஸோ இது மாறிக்கிட்டே போகும். ஸோ
ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு இலக்கியத்தை, இசை இலக்கியத்தை, திரை இலக்கியத்தை, தமிழ் இலக்கியத்தை கொண்டாடுறது அல்லது அதை அடுத்த கட்டத்துக்கு கூட்டி போகிறது இளைஞர்களும் சிறுவர்களும் தான். அது எல்லா காலகட்டத்திலும் அதை தூக்கி சுமக்கிறாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு கொண்டாடுறாங்க, அவங்கள ஈர்க்குதுன்னா அது நல்ல இலக்கியம்தான். எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. காலத்தின் தேவையை அந்தந்த காலகட்டத்தில் பிறக்கிற மனிதர்களின் தேவையை அல்லது சுற்றுப்புறத்தின் தேவையை அந்த இலக்கியம் பூர்த்தி பண்ணும். நம்ம அது கூட நதியை போல் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா காலகட்டத்திலும் ஒரு விமர்சனம் இருக்கும், அதை நம்ம சரி செய்யணும். சரி, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க லைக் நான் வார்த்தைகள்லாம் நான் அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த மொழியிலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒத்த சொல்லால பாட்டு நீங்கள் எழுதுகிறப்போ அன்றாட வாழ்க்கையில் எதுலேருந்து சார் எடுத்தீங்க? யாரை நினச்சி எழுதின பாட்டு சார்? நான் யாரை நினச்சி எழுதுனேன்னா அந்த அந்த படத்தோட நாயகி தான் நினச்சி எழுதுறது. சரிங்களா? அதுதான் உங்க அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கைன்னா ஒத்த சொல்லால என் உசுரெடுத்து வச்சு புட்டா ரெட்டை கண்ணால என்ன கொண்டாடான்னு வரும், பச்சை தண்ணி போல் என்ன சொம்புல. இதுதான் நான் அன்றாட பயன்பாடு. நான் ஒரு இளைஞன் காதல் வயப்பட்டவன், அவன் இருக்கான், அவன் எங்க மேக கூட்டத்துக்குள்ள போயிடறானா? இல்லை, வேற பிரபஞ்சத்தில் வனாந்தரத்தில் போய் இருக்கானா? அவன் போய் அந்த பொண்ணை தெருவில் பார்த்தான், திரும்ப அவன் அவன் வீட்டு வராண்டாவில் உட்காருவான் அல்லது சோபாவில் உட்காந்து அவளை ஃபீல் பண்ணுவான். அவன் எதிரில் தண்ணி இருக்கலாம், புத்தகம் இருக்கலாம், அடுப்படி இருக்கலாம். கபிலன் சொன்ன மாதிரி உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையான்னு கேட்ட மாதிரி அதுதானே கரெக்டாக இருக்கும். அதனால தான் என்னை பச்சை தண்ணி போல் என் செம்பில் ஊற்றிட்டு குடிக்கிறா, சொம்பில் பச்சை தண்ணி வச்சு அப்படி குடிக்கிறா, என்னை அப்படி அணுவணுவாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சாவடிக்கிறாங்கிற அதுலேருந்து தான் பிறக்க முடியும். இதுதான் யதார்த்தமான வாழ்க்கையிலேருந்து எழுதுறோம், மிகைப்படுத்தி ஒரு கற்பனை இல்லாமல். அது நான் என்ன பார்ப்பேன்னா, எனக்கு சொல்லப்படுகிற கதாபாத்திரம் யார், அந்த படத்தில் தனுஷ் யார், அவர் பெரிய பொயட்டிக், அவர் பெரிய கவிஞர், அவர் இல்லை பேரரசரா ஒன்றுமே இல்லையா, சங்க இலக்கிய புலவர், அவர் பயங்கரமாக பெரிய கவித்துவத்தை சொல்லி பெரிய கற்பனை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லையே. சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சேவை கட்டு விடுற ஒரு சாதாரண மதிலில் இருக்க ஒரு இளைஞன். அவனுக்கு என்ன தோணும்? முதல்ல பாட்டே வராது, ரியல் லைஃப்பில் பாட்டு கிடையாது. நம்ம சினிமாவில் பாட்டு பண்ணுறோம், கொஞ்சமாவது நியாயம் சேர்க்கணும்ல, தாண்டி போயிடக்கூடாதுல்ல. அதற்காக நான் கொஞ்சம் மெனக்கிடுவேன். ஸோ இதே மாதிரி பேரலாக அவள் பேர் தமிழ் இசையில் இதே மாதிரி இருக்கும்ல சார் லிரிக்ஸ்? லைக் நீ ஒத்த சொல்லு ஆகாசத்தையும் அதே நீங்கள் அந்த பாட்டு நீங்கள் தானே சார்? ஆமாம்மா, நான் தானே. ஓகே, லைக் இதே மாதிரி தானே சார், சிமிலரா நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் எதை வேணாலும் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி. நீ ஒரு சொல்லு, ஏன்னா ஒரு சொல்லுங்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லை. எனக்கு நான் 3 படத்தில் அதை நான் பயன்படுத்திருப்பேன். நீ ஒத்த சொல்லு, அது ஜெய் படம், விஜய் ஆண்டனி சார். ஒத்த சொல்லால அப்படின்னா, அப்போ இன்னொரு படத்தில் ஒரு பல்லவி இப்படி இந்த ஒத்த சொல்லு அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன். அந்த ஒத்த சொல்லுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு சொல்லுக்காகத்தான் ஒரு பையன் அலையிறான் அந்த பொண்ணு பின்னாடி. ஒரு சொல்லு அல்லது ஒரு பொண்ணு அந்த ஒரு சொல்லுக்காத்தால படங்களில் நான் பேசுகிறது எல்லாமே சினிமா வச்சு தான் பேசுகிறேன். ரியல் லைஃபுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். ரியல் லைஃப்பில் யாரும் நீ ஒரு சொல்லு லவ் சொல்லுன்னா அலையிறதில்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துடும். லவ் யூன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு அபத்தம் உலகத்திலே கிடையாது. லவ் யூன்னு நான் லவ் பண்ணுற பொண்ணை சொன்னால் தான் அவளுக்கு புரியும், அவள் லவ் யூன்னு எழுதி கொடுத்தா தான் எனக்கு புரியுங்கிற கதையெல்லாம் இது சினிமாவில் தான். இனி அந்த வார்த்தை எல்லாம் பண்ணுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, போவாங்க, ஒன்றா இருப்பாங்க, படம் எல்லாம் இது பண்ணுவாங்க. நீ சொல்லவே இல்லையே, நீ அந்த ஒரு சொல்லவே இல்லை, வார்த்தையே சொல்லி அது என்ன அக்ரிமெண்ட்டா, இது கோர்ட்டில் சைனா, இது சொன்னால் தான் அது லவ்வராக உலகம் அங்கீகரிக்குமா என்ன? அது சினிமாவில் இருக்கும். அதனால் அந்த ஒத்த சொல்லு நான் சினிமாவில் பயன்படுத்துகிறேன். ரியல் லைஃப்பில் யாரும் காதலை இப்படி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஐ லவ் யூன்னு சொல்லித்தான் அந்த பையன் அந்த பொண்ணு காதலை கடத்தணும் அவசியமே இல்லை சார். அதே மாதிரி நீங்கள் இதயம் போல் பார்த்த ஒரு நபர்கிட்ட ரியல் லைஃப்பில் லவ் யூ ஆர் ஐ லவ் யூன்ற வார்த்தை சொல்லியிருக்கீங்களா சார்? நான் லவ் யூன்னு சொன்னதே இல்லை. நான் சலோமி என்னுடைய மனைவி பேர். அவங்கள நான் காதலிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். நான் அவங்கள கல்யாணம் பண்ண வரைக்கும் நான் கவிஞங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. லவ் லெட்டரே எழுதுனதில்லை. என்னன்னா அதுதான் நான் சொல்கிறேனே, நான் கவிதை எழுதுவேன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா காதலிக்கிறதுக்கு கவிதை தேவை என்ன? கவிதை ஏமாத்தம். நான் 2 வரி அவளை சாய்க்கிறது மாதிரி 4 வரி எழுதி கொடுத்தா அவள் அதுக்கு இது பண்ணிடுவேன்.
பட் என்னோடய கேரக்டருக்கு அவனை லவ் பண்ணால என்னுடைய கவிதைக்கு அவன் லவ் பண்ணாலும் பெரிய குழப்பம் இருக்கும். ரியல் மனுஷன் என் கேரக்டர் தான். நான் வெறுமனே இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், அப்போது எனக்கு இதுதான் சம்பளம், நான் இங்கே தான் பேச்சுலராக இருக்கேன், இதான் என் வருமானம், ஒன்றும் இல்லை. நான் 16 வீடு மாறி இருக்கேன், கொடுத்த அட்வான்ஸ் தீர்ந்துடும். எப்போயுமே வாடகையே கொடுத்ததில்ல பேச்சுலராக இருக்கும்போது. அட்வான்ஸ் கழியும், திரும்ப துரத்துவாங்க, திரும்ப ஊரில் போய் எதாவது ரெடி பண்ணிக்கந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து 4 பேர் சேர்ந்து இருப்போம். திரும்ப அப்படியே பெரிய ராஜா மாதிரி இருப்போம். ஆனால் திரும்ப அடுத்த மாதம் வர்றதுக்குள்ள எல்லாம் கையில் காசு இருக்காது, நீங்கள் அட்வான்ஸில் கழிச்சுக்கும்போம், அட்வான்ஸ் கழிவுக்கு முன்னாடி அவன் கிளம்பும்பான். இப்படி தான், இதுதான் ரியல் லைஃப். நான் போராடிட்டு இருக்கேன். என் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை, சினிமா கஷ்டம்தான், நான் ரோட்டில் தான் நிற்கிறேன், என்னை கட்டிக்கிறியா? இப்போ அவங்க பார்க்குறாங்க, உண்மை பேசுகிறான், என்ன அவன் நல்ல கேரக்டருக்கு காசு எப்போ வேணாலும் வரும், ஆனால் ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். எனக்கும் அப்படி தான், இப்படியான ஒரு மனுஷன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான். அப்படின்னா காதல் அப்படி தான் இது பண்ணுறது. நான் என்ன மனுஷனாக தான், அவள் ஒரு மனுஷியாக நான் ஒரு மனுஷனை நாங்கள் காதலித்தோம், திருமணம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு கவிதை எழுது, அப்புறம் என்னுடைய கவிதை புத்தகம்லாம் பார்க்குறோம். அப்படியா இப்படி தான் அந்த டிராவல். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது எழுதிருக்கீங்களா சார்? தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 300 படங்கள் எழுதியிருக்கேன்னா, 400 பாட்டு எழுதியிருக்கேன்னா, எப்படியா இருந்தாலும் 300 பாட்டு காதல் பாட்டாக தான் இருக்கும் தமிழ் சினிமா. ஏன்னா நான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு என்னுடைய கற்பனையில் அல்லது ஒரு கலைஞனாக எழுதியிருப்பேன். நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எழுதின பாட்டில் அவ இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. சூப்பர், வாவ், இதோட வேற என்ன? சூப்பர். அதே போல என்னோட கவிதை தொகுப்பு நான் சறுக்கி விளையாடும் உனதழகுன்ற ஒரு காதல் கவிதை தொகுப்பு. இன்னொன்னும் அவளுக்கும் நிலாவுக்கும் 6 வித்தியாசங்கள்னு ஒரு காதல் கவிதை தொகுப்பு இருக்கு. இதில் 100 கவிதை, அதில் 100 கவிதை இருக்குன்னா அது முழுக்க என்னுடைய காதல் மனைவியை வைத்து எழுதப்பட்டது தான். சூப்பருங்க. அவங்க அதில் படித்து பார்த்துட்டு இந்த வரி எனக்கு நல்லா இருந்தது, இல்லை இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்டு. நான் எழுதுகிற பாடல்களை, நான் எழுதுகிற கதையை என் மனைவிக்கு நான் வாசிப்பேன். ஏன் நான் கதை ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட உட்காந்து கதை சொல்லுவேன். நான் ப்ராக்டிஸே அவகிட்ட தான் சொல்லுவேன். இன்றைக்கி என் பையனும் உருவாகி வந்திருக்கான். என் பையன் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒரு சம கலைஞனாக இருக்கான். என் பையன் காலேஜ் படிக்கிறான், நான் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னை விட சில அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஓட்டையை சுட்டி காட்டுவாங்க 2 பேரும். எனக்கு முன்னாடிலாம் நான் நண்பர்களை பார்த்து தேடி போய் தான் அந்த கதையை, மச்சான் நான் ஒரு கதை சொல்கிறேன்டா எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணணும், நண்பர்கிட்ட தான் போகணும். இப்போ என் வீட்டிலே 2 பேர் இருக்காங்க. அதனால் என் மனைவி இருக்காங்க, என் பையன் இருக்காங்க. நான் எழுதுகிற கவிதையே நல்லா இருக்காடா, ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு முன்னாடி என் ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் போகிறேன். எதுக்கு 2 பேர் ஒரு சாய்ஸ் இருக்காங்களே, அவங்க ஏதாவது சொன்னால் சரி பண்ணிட்டு அப்புறம் போடுமேன்னு சொல்லிட்டு 4 வரி கவிதை கூட ஒரு ஒப்பீனியன் கேட்டு சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்லா இருக்கு லைஃப். ஓகே, இந்த டிஸ்கஷன் ஒரு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணுறப்போ சொன்னீங்க, நான் இவ்வளோ வார்த்தைகள் எல்லாமே என்னோட அன்றாட ஒரு லைஃப்லேருந்து எடுக்கிறேன், அந்த ஒரு பாட்டுக்கு வல்லினம்ன்றீங்க, ஒரு ஒற்றை எழுத்து போகணுன்றீங்க, இப்படி மாற்றினா கூட அந்த பாட்டு மாறிடுன்றீங்க. நம்ம இவ்வளோ நாலேஜபிளாக ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறப்போ மேபி ஏதாவது ஒரு இடத்துல சஜஷனாக ஒரு ப்ரொடியூசரோ மியூசிக் டைரக்டரோ சொல்லும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம நிறைய இயக்குநர்களை பார்க்குறோம், அவங்க பல்வேறு படிநிலையில் இருக்காங்க. ரசனை வேறுபாடு இருக்குல்ல. அவங்க டைரக்டர்களே படத்தையே அவங்க ஒருத்தவங்க பொய்டிக்கான படமாக கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க யதார்த்த ஃபில்ம் எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க பயங்கர கமர்ஷியலாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன இருக்கோ அதன்படி தான் நம்மகிட்ட கேட்பாங்க. எனக்கு என்ன ஆகுனா, சிலர் இப்போது வெற்றிமாறன் நண்பர் லிங்குசாமி அண்ணன், இப்போ இந்த வசந்த பாலன், சில இயக்குநர்கள், எனக்கு இறந்த விக்ரம் சுகுமார், இப்போ நிறைய டைரக்டர்கள், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இப்போ வெற்றிமாறன்லாம் நண்பா எனக்கு பாட்டை பற்றி தெரியாது, நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு கூடுதல் பொறுப்பு வந்துடுது. ஓகே, முழுசும் உங்ககிட்ட. ஐயோ இல்லைன்னா நான் எழுதுனேங்க, டைரக்டர் தான் செலக்ட் பண்ணிட்டாரு, இன்னும் நல்ல பல்லவிலாம் எழுதுனேன், நல்ல சரணம்லாம் எழுதுனேன், டைரக்டர் செலக்ட் பண்ணாரு, நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகலாம். நண்பா எனக்கு இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது, நீ பண்ணுன்னு சொல்லும்போது கூடுதல் பொறுப்பு. ஸோ அப்படி எனக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ண 2 படம் மிகச்சிறந்த படமாக மாறுச்சு. நீங்கள் சாந்தனு படம், இது ராவணக்கோட்டத்திலாம், இந்த ராமநாதபுரம் பேக்ரவுண்டில் அதான் ராவணக்கோட்டம்னு பேர். ராவண கோட்டத்தில் ராஜாதாண்டா எல்லாரும் கூவுற சேவை கூட கொட்டடிச்சான் நின்னாடும். அதை 4வது பல்லவி 5 பல்லவி கொடுத்தேன் அவருக்கு.
3வது பல்லவியே இதை வச்சுருந்தேன். அப்படியே பார்த்துட்டு 3வது பல்லவி மட்டும் உருவி, நண்பா நான் இதைத்தான் செலக்ட் பண்ணுன்னு உனக்கும் தெரியும், நீ இதை 3ஆவதா வச்சிருக்கிய, நீ என்ன நியாயம்? ஓகே, இதான் எடுப்பேன் அப்படின்னு. ஆமாம் நண்பா, இல்லை நண்பா, இது ஒரு டைரக்டராக என்ன ஒன்று எழுதிட்டு வந்துட்டான்னு நினைக்கக்கூடாதுல்ல, அதனால் ஒரு நான் 5 எழுதுகிறோம் ஒரு வேலை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி சுதந்திரம் கொடுக்கும்போது அப்படி தான் நான் இந்த கோண கொண்டக்காரிலேருந்து நிறைய பாடல்கள், அவருடைய எல்லா பாட்டுமே, அவர் 2 படத்தில் எல்லா பாட்டுமே சிறந்த பாட்டு. கொடுக்குற சுதந்திரத்தால் அது சாத்தியப்படுது. சிலர் சில இயக்குனரோட முரண் ஏற்படும். நம்ம ஆதர்சமாக நம்பியிருக்கிற ஒரு லைனை இது வேணாமே அப்படிம்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கூட சில இடத்துல காப்பாற்றிருக்கேன். ஐயா நான் இந்த ஒத்த வரிக்காக தான் அந்த பல்லவியே நான் நம்பி எழுதியிருக்கேன், அதையே நீங்கள் பிடுங்க சொல்கிறீங்களே. சில நேரங்களில் புதிதாக ஒன்று காயின் பண்ணோன்னா அவங்களுக்கு என்னது இப்படி இருக்குது, இதை வைக்கலாமா வேணாமாங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. அப்போது நான் சொல்லி காப்பாற்றுவேன், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி காப்பாற்றிருக்கேன். சில இடத்துல ரொம்ப கன்னிங்காக இருந்து, இல்லை இன்னொரு வருஷம் எழுதிட்டு வாங்க, வேறு எழுதிட்டு வாங்கம்மா, அப்போல்லாம் வலிக்கும். நல்ல பல்லவி சரணம் கொடுக்குறோமே, இது ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது, வேற எழுத சொல்கிறாங்க, என்ன தான் எழுத சொல்கிறாங்க, திரும்ப எழுதுவோம் 3 வருஷம் எழுதுனதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னே தெரியாது, சும்மா ஒரு ஈகோவில் என்னமோ. ஆமாம், நான் எழுது எப்படி ஒரு பல்லவியில் ஒன்று இது பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒரு சில டைம் இந்த மாதிரி நம்ம பாட்டு எழுதி கொடுக்குறப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஒரு முரண் இருக்கும், டைரக்டர் இதை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அந்த இயக்குனர்களோட திரும்ப ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அதாவது அவங்க நம்ம ஈகோவுக்கு தான் பண்ணணும், ஆனால் இவன் நல்லா எழுதுறான் அப்படிங்கிற இடத்துல நான் சண்டை போட்டுக்கிட்டே கூட திரும்ப கூப்பிடுவாங்க. சிலர் லைஃப் முழுக்க ஈகோவை தூக்கி சுமக்கிற மனிதர்கள். அது பாட்டை மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சில அனுபவங்களோட கூட அவங்க தள்ளி நின்றுவாங்க. சார், இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஒரு கிளாஷ் நடந்து ஏதாவது ஒரு டைரக்டர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? அதாவது ஆரம்பத்தில் நல்லா முட்டிக்கிச்சு, பட் கடைசியில் ஆர்ட் ஃபார்மில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு தெரிஞ்சு விவாதம் தேவை. அதை ரெண்டு தரப்புலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக வரும். நாங்கள் அந்த மாதிரி இப்போ எல்லார்ட்டையுமே வரும். இப்போ இவருக்கு அநீதி எழுதும்போது கூட வசந்தபாலன் பிரதர்கிட்ட நான் வெயிலுக்கு, அவருடைய 2வது படம், ஜிவி பிரகாஷ்குமாருக்கு ஃபஸ்ட்டு படம், அங்கே ஒரு சின்ன துண்டு பாட்டு தான் எழுதியிருந்தேன். அதன் பிறகு நாங்கள் அநீதி சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அநீதியில் திருப்தி அடையாமையெல்லாம் இருந்தார். என்ன எப்படி என்ன அவர் லிரிக்ஸ் சைடு ஏதோ வீக்காக இருக்குன்ற மாதிரியே அவர் ஃபீல் பண்ணார். அவருக்கு அவர் மூளைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. நாங்கள் ரெக்கார்டிங்கே முடிச்சுட்டு அல்லது பாட்டே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வர்றோம், காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அது ஏதோ வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு. திரும்ப அவருக்கு அது ஓகே, அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் அவ்வளோ பெரிய இயக்குனர் வசந்தபாலன், நான் மதிக்கிற நண்பர். இன்றைக்கி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும், அந்த பாட்டை எப்படி வீக்காக இருக்குன்ற மாதிரி நினச்சாருன்னு. நான் எழுதியிருக்கிற 400 பாட்டில் சிறந்த பாட்டுன்னு எதை சொல்லணும்னா அந்த அநீதியில் வர்ற அந்த ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி இருக்கும், அப்பாவும் பிள்ளைக்குமானது. பூநாளி பொன்னாளின்னு தொடங்கும் அந்த பாட்டு. ஆக சிறந்த வரிகளாக நான் பார்க்குறேன். சார், நீங்கள் மைண்ட் செட் பற்றி சொன்னதால், நீங்கள் மைண்ட் நல்லா இல்லாத போது, ஒரு மாதிரி அந்த ஒரு மூடே இல்லாத போது ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களா? அதனால ஏதாவது பிரச்சனையாக இருக்கா? இல்லை பாதியில் இவங்க ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி ப்ராஜெக்டை விட்டு வெளியே வந்தது, அந்த மாதிரி ஏதாவது? நான் வந்திருக்கேன் ஒரு பார் சாங். அப்போது நான் நம்ம நண்பர் எழுதின கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடின்னு ஒரு பாடும்னா அந்த ஸ்டாண்டர்டில் நான் எழுதுகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு நான் எழுதி நான் கொடுக்குறேன். அவர் டைரக்டர் இல்லை குவார்ட்ரு ஆஃப்னே ஸ்டார்ட்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இப்படியே இது பண்ணுங்கிறாரு. நான் அப்படி நான் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த கண்ணதாசன் காரக்குடி தான் இருக்கிற பார் சாங்கில் நல்ல பெரிய ஹிட்டு, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஏற்கனவே பார் அதை நம்ம ரொம்ப இன்னமும் அந்த இடத்த அசிங்கம் பண்ணுவாங்கல்ல குடிகாரங்க, அது மாதிரி நம்மளும் பாட்டை அசிங்கம் பண்ணிடக்கூடாது. அது ஒரு ஸ்டாண்டர்டு வச்சு அதில் ஒரு தத்துவம் அல்லது பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அதை நல்லா கொண்டு போகலாம். அந்த ஸ்டாண்டர்டில் நான் வச்சுக்கிறேன்னு. இல்லையே, எனக்கு ஓப்பனிங்கே முதல் வார்த்தையே இந்த குவார்ட்ரு ஆஃபில் மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி மாதிரி சொல்லும்போது எனக்கு
இல்லை நான் அது மாதிரி நிறைய வல்கர் வேணும் அப்படின்னு நான் தவிர்த்திருக்கேன். கேட்குறதெல்லாம் எழுதி கொடுக்குற ஆள் நான் கிடையவே கிடையாது. என்னுடைய முதல் இன்டர்வியூலே நான் சொன்னது, நான் எண்ணிக்கைக்கு பாட்டு எழுத வரல. 1000 பாட்டு எழுதிட்டேன், 20,000 பாட்டு. என்ன பாட்டு? ஒரு பாட்டு போதும். நான் பிறந்தேன் பேனா பிடிச்சேங்கிறது ஒரு பாட்டு, உருப்படியான பாட்டு எழுதுனா கூட போதுங்கன்னா அந்த நல்ல பாட்டு தான் எழுதுவேன். அப்படி நீ கேட்குறது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நல்லபடியாக கேட்டால் நல்லது செய்வேன். அது மாதிரி வந்துடுவேன். ஓகே, இந்த சந்தானம் காமெடியில் வர மாதிரி நான் அப்பப்போ எழுதி தூக்கி போட்டுருவேன், அது நாளைக்கு அப்படியே பாட்டாக வந்துடுது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி எழுதி கொடுத்தது ஏதாவது எங்கேயாவது பாட்டா நம்ம பர்மிஷன் இல்லாமல் ஏதாவது வந்திருக்கா சார்? நான் வரும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, இல்லை சார் அப்படின்னு வெளியே வந்திருப்போம், இல்லை சார் இது நம்ம வேற ஆளை வச்சு எழுதுவோம்னு இருப்போம், நம்ம பேப்பர் அங்கே இருக்கும், ஒரு 2 வரி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது நான் பெரும்பாலும் அதை கடந்துருவேன். ஓகே சரி ஓகேண்ணா, அதாவது நம்மகிட்ட இருக்குல்ல விடுங்க, நான் ஏன்ட காசு இருக்குது, என் 10 ரூபாயை அவர் திருட்டார், பரவாயில்ல விடு, நான் சம்பாதிச்சுப்பேன், நான் சம்பாதிச்சுப்பேன், என்கிட்ட இருக்குது, ஓகே என்னால் முடியுங்கிற போது எதுக்கு முன்னால் முடியல நீ எடுத்து பயன்படுத்தியிருக்க, எனக்கு முடியும், இதை போல் நிறைய 10 ரூபா என்னால் சம்பாதிக்க முடியும், அப்படி கடந்துருது. அதை ஒரு இஷ்யூ செய்தி ஆக்குறாலாம் சினிமாவில் கூட உண்டு. பட் இப்போ வந்து படம் வந்து ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிற ஒரு ஏரியா. ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அப்படியே சேலரி வந்து டபுள் ஆகும். அது வந்து சிங்கருக்கும் அப்ளை ஆகும், மியூசிக் டைரக்டருக்கும் அப்ளை ஆகும். பட் லிரிசிஸ்ட்னு வரப்போ வந்து அதை நாங்கள் பெரும்பாரியாக ஒரு கடைக்கோடி ரசிகனாக பார்க்குறப்போ ஒரு ஹீரோ சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு லிரிசிஸ்ட் சம்பாதிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வந்து முதல்ல எழுதின அந்த சம்பளம் தான் சொல்கிறாங்களா, இல்லை இந்த பாட்டெலாம் ஹிட் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது, வைரல் ஆகுது, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றப்போ அதுக்கான ஒரு ரெமுனரேஷன் தராங்க? நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, என்னோடய சம்பளத்தை ஏதாவது பாடலாசிரியர் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. நான் முதல் பாட்டுக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்கினேன். இப்போது 20 ஆண்டு காலமாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடங்குறேன். முதல் பாட்டுக்கு 1000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன். இன்றைக்கி ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா வாங்குகிறேன். ஓகே, சரிங்களா? அல்லது என்னோடய அனுபவத்தில் எழுதுகிறவங்க என்னை விட கூட வாங்குகிறாங்க, என்னை விட அதிக ஹிட்டு கொடுக்காதவங்க என்னை விட கூட வாங்குகிறாங்க. நான் இங்கே வந்து பிஸ்னஸ் போட்டியில் வரல, நான் கலைஞர், நான் எழுத வந்திருக்கேன். பாட்டுக்கு இவ்வளோ போதுமே. இந்த 1 லட்சத்தை தராத தயாரிப்பாளர்கள், 1 லட்சத்தை வழங்காத பட குழு இருக்காங்க. 1 லட்சமானு அதிர்ந்து போவாங்க. 50,000 இன்னமும் 10,000 ரூபாய் கொடுத்தா பாட்டு எழுதுவீங்களான்னு வர்றவங்களும் இருக்காங்க. இதை கொடுக்க முடியாத தயாரிப்பாளர் இருக்காங்க. ரொம்ப ஜெனுவனாக கேட்குறத எடுத்து வைக்கிற தயாரிப்பாளரும் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அதனால் யார் எவ்வளோ வாங்குறாங்கிற கவலையை நான் கேட்டுக்கூட மாட்டேன். எனக்கு இன்னமும் இது போதுமானதாக இருக்குது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு இதுக்கு இன்னும் 1 ரூபா ஒரு பாட்டுக்கு எனக்கு கிடைச்சா எனக்கு போதும், போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிறாங்க. எனக்கு இது போதுமானதாக இருக்குது. சார், இது வரைக்கும் நீங்கள் எழுதின பாடல்கள்லேயே நீங்கள் அதிக சம்பளம் வாங்கின ஒரு பாட்டு, ஒரு படம் அப்படின்னா இது? நான் சொல்கிறேங்களா, அதிக சம்பளம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என் பாட்டை நான் ஒரு பாட்டுக்கு 1 லட்சம்னு சொல்லிட்டேன். ஆமாம், நான் அதை தாண்டி வாங்குறதே இல்லை. இதை ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பி ஆகி போனஸாக ஒரு 1,10,000 கொடுத்துருப்பாங்க. இல்லை, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகுமார் சாரோட படம், அது குட்டி புலி. என் நண்பர் முத்தையா டைரக்டர், என்னோட ஒரு ஆல்பம் சாங் உண்டு, ஆத்தா உன் சேலை அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதை என் படத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக கேட்டே இருந்த. அப்படி அந்த படம் ஆரம்பிக்கும்போது என்கிட்ட கேட்டாப்புல நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு எனக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் கேட்ட சம்பளம் கொடுத்தாங்க. ஜிப்ரன் அதுக்கு மியூசிக்கு. அதை கேட்டுட்டு அவர் தனியாக எனக்கு, சார் என்ன பாட்டு சார் இது, எப்படி சார் பண்ணீங்க, அது கம்பெனி கொடுத்த என்னோட பரிசுன்னு சொல்லி அவர் தனியாக எனக்கு 50,000 ரூபா கொடுத்தாரு. அப்படி பார்க்கும்போது இந்த அனுபவத்தை இந்த தருணத்தில் நான் சொல்கிறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். சார், நீங்களா வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகே சார், பட் பொதுவான ஒரு விஷயமா கேட்குறேன். ஒரு பாட்டு அப்படின்னா வரிகள், அப்புறம் வந்து மியூசிக் அது இருக்கும். பட் ஆனால் ஒரு சிங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வந்து பேமெண்ட் பேசுகிறாங்க. பட் லிரிக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பாட்டு ஃபுல்லாக வருது, ஆனால் அவங்களுக்கு வந்து 50,000 1 லட்சம் அப்படின்னு வந்துட்டு பேசும்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் பல லட்சம் வாங்குகிற பாடகர்கள் ரொம்ப குறைவு. லட்சக்கணக்கில் பாடகர்கள் வாங்கலை. பாடகர்கள் தமிழில் நான் 10,000 ரூபாயிலேருந்து 20,000 30,000 40,000 இவ்வளோ ஒரு 1 லட்சத்துக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் சிங்கர்ஸு ஒரு 1 லட்சத்துக்குள்ளே தான் வாங்குறாங்க. 1-2 பேர் எக்ஸ்ட்ரீமாக வாங்குறாங்க. ஒன்று அதை ஏன் வந்து இவ்வளோ தானே அப்படின்னா,
நான் சொல்லுவேன் அந்த பாட்டு அவங்களுக்கு கம்மியான சம்பளம் பரவாயில்ல. ஏன்னா அவங்க அந்த படத்தில் வாங்குறத விட அவங்க கச்சேரிகளில் அந்த பாட்டு ஹிட்டுனா கச்சேரிகளில் அவங்க பாடி தொடர்ந்து மேடைகளில் வேறு வேறு இடங்களில் அதை பாடும்போது அவங்களுக்கான சம்பளம் அதுக்கப்புறம் வரும். சரியா? ஆனால் லிரிசிஸ்ட்டு அவங்கள விட பெட்டரா அல்லது அவங்களுக்கு இணையாக அவ்வளோதான் வாங்கினா கூட ஜென்ரலாக நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கேட்டதை. என்னென்னா கவிஞர்கள் பெரிதும் கவனிக்கப்படுறதில்ல. ஒரு பெரிய அங்கீகாரமாக இவ்வளோ பெரிய ஒரு பாட்டு எழுதணும், எப்படி கொண்டாடணும் அந்த சமூகம். ஒரு ஒரு சங்க காலத்தில் ஒரு புலவர்களை எப்படி கவிதைக்கு மரியாதை இருந்தது, அந்த எப்படி அரசன் அப்படி அள்ளி கொடுத்தான் தங்க காயின்களை, அப்போ தங்கத்தை அள்ளி மூட்டை கட்டி கொடுத்தான். அது ஏன் இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் கிடைக்கல? அது ஏன் அந்த மரியாதை உங்களுக்கு வருதா? இல்லை எப்படி மற்ற டெக்னீஷியனை போல், ஹீரோ போல், அல்லது அந்த மாதிரிலாம் கதாநாயகி கொடுக்குற சம்பளம் போல், நடிகர்கள் கொடுக்குற சம்பளம் போல் பாடலாசிரியர்கள் கிடைக்குதா? டவுட்டாக இருக்கே அப்படிங்கிறது தான் அவங்க அடிப்படைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா, ஆனால் உண்மைதான், பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் இந்த கலைத்துறையில் பெரிதும் கவனிக்கப்படுறதில்ல. ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய சாகசத்தை நிகழ்த்துறவன் அவனாக தான் இருக்கான். ஒரு வரியில் ஒரு 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 பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்துறான். ஒரு பாட்டில் தான் ஆகப்பெரிய காரியம்லாம் செய்ய முடியுது. ஆனால் அவனுக்கான அங்கீகாரம் பெருசாக இல்லை. இப்போ எண்ணற்ற என் தம்பிகள், என் அண்ணன்மார்கள், பாடலாசிரியர்கள் ஓலைக்கு காசு இல்லாமல் இருக்கான். இந்த சென்னைக்குள்ளே ஓலை வச்சு சாப்பிட கிழிஞ்ச ஆடையோட இருக்கான், சாப்பிட்றதுக்கு இல்லை. ஏன்னா கவிதை எழுதுனது ஒரு பெரிய பாவமா? எவ்வளோ பெரிய படைப்பு, எழுத்து உருவாக்குறவங்க, ஒரு பெரிய ஒரு லைனை கொடுக்குறவன், உருவாக்குறவன், அதை கொண்டாடுறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் பாடுறீங்க, செல்லில் கேட்குறீங்க. பட் அதை எழுதுனவன் பாவமாக சென்னை வீதியில் அலைகிறானு. இந்த தயாரிப்பாளர்கள் அல்லது இந்த படக்குழுவினருக்கு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்வதற்கு, ஏன்னா தொடர்ந்து படம் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நீங்கள் லைட் மேனாவோ அல்லது வேறு லைட் ஆஃபீஸராகவோ இல்லை வேறு டெக்னீஷியனுக்கு தொடர் வேலை கிடைக்கும் அடுத்தடுத்து. ஆமாம், இப்போல்லாம் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, வருஷத்துக்கு 105 கவிஞர்கள் வராங்களாம் பாட்டு எழுத. எல்லாருக்கும் பாட்டு கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் எவ்வளோ கோடிகளை போட்டு நம்ம படம் எடுக்கிறோம். ஒரு கவிஞனை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கவிஞன் வீட்டில் விளக்கேற்றி வச்சா அதை விட ஒரு சிறந்த காரியம் ஏதும் இல்லை. எனவே வசதி படைத்தோர் ஏழை புலவர்கள் வீட்டில் விளக்கேற்றி வையுங்கள். சூப்பர் சார். நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் நமக்கு டக்குன்னு ஃபேவரட்னு பார்க்குறப்போ உங்கள் பேரும் ஜிவி பிரகாஷ் பேரும் இருந்ததுன்னா அந்த பாட்டு பயங்கர ஹிட் அப்படின்றது எங்கள் மனதில் இயல்பாக பதிஞ்சிருச்சு. ஸோ ஜிவி பிரகாஷ் குமார் அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சொல்கிறது, அது ரொம்ப அழகானது, ரொம்ப அமைதியானது. எங்கள் ட்ராவல் நாங்கள் எதுக்காகவும் நாங்கள் பேசிக்க மாட்டோம். உங்களுக்கு அவரோட முதல் படத்துலேருந்து நான் எழுதுகிறேன். இவ்வளோ அழகாக இந்த உறவை வச்சுருக்கோமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எப்படின்னா, முதல் படத்தில் ஒரு பிட்டு சாங் எழுதி இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்காகவும் நான் அவருக்கு ஒரு திருமண வாழ்த்து கூட போடுறதில்ல, ஒரு புத்தாண்டு வாழ்த்து கூட போட மாட்டேன். சும்மா சில இயக்குனர் சொல்லுவாங்க கொஞ்சம் டச்சில் இருங்கம்பாங்க. அது என்னன்னே புரியாது. டச்சிலே இருங்க அப்படின்னா, ஏன்னா டச்சில் இருந்தால் தான் என்ன உனக்கு புரியும்னா, நான் இப்போ என் டச்சுக்காக தான் நீ வேலை கொடுப்பேன், நீ என் கவிதைக்கு வேலை கொடுப்ப, என் பாட்டுக்கு வேலை கொடுப்பியா, இல்லை நான் டச்சுக்காக நீ வேலை கொடுப்பியா? அதனால் எனக்கு அந்த டச்சில் இருங்கிறத நான் அதை அப்படி நான் பார்க்குறது இல்லை. நான் எனக்கு ஒரு வேலை கொடு, நான் ரொம்ப தெளிவாக செய்கிறேன். அந்த வேலை, நான் செய்கிற வேலை என்னை மறக்காமல் ஒன்றை நினைவில் வச்சுருக்கோம் என்ன, அதுதான் என் பாலிசி. அப்படி தான் நான் தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண வெற்றிமாறன் நண்பராக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், நான் எதுக்காகவும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஒரு மெட்டு இது ஏகாதசி அண்ணன் எழுதுனா நல்லா இருக்கும்னு ஜிவி பிரகாஷ் சொல்லுவோம். அப்படி அந்த பாட்டை நான் எழுதுவேன். நாங்கள் உட்காரும்போது அப்படி பூ போல் உட்காந்து அவர் இன்னும் நான் ரசிப்பேன். என் எழுத்துக்கள் சிறகடிப்பதை வைரமுத்து சொல்லுவார், கவிதை மொழிக்கு ஆடை கட்டுகிறது, இசைதான் ரெக்கை கட்டுகிறதும்பார். அந்த ரெக்கை கட்டி என் எழுத்தை பறக்கிற அந்த அழகை நான் பார்ப்பேன். நான் ஒரு 5 பல்லவி 10 சரணம் எழுதுறத நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு பல்லவி ஒரு சரணம் நீங்கள் கேட்குறீங்க, நான் என்னுடைய 5 பல்லவியும் பாடுறது கேட்பேன். அந்த ஒரு டியூனுக்கு அவர் பாடி இது நல்லா இருக்குண்ணே, இது நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி பாடும்போது ரொம்ப, ஏன்னா என் குழந்தைங்கள்லாம் பறக்கிறத பார்ப்பேன். நானும் இப்போ பேப்பரில் அப்படியே
எழுதுனதெல்லாம் இசையா போகிறப்ப அப்படி அவர் ஹம் பண்ணி அப்படி டியூனில் படம் ரொம்ப அழகாக இருக்கும். போதும்டா என்ன காசு, ஏதோ ஒரு பாட்டை எழுதி ஒரு இசையமைப்பாளரோட உட்காந்து இப்படி எழுதுனதை இப்படி ரசிச்சுக்கலாமேன்னு தோணும். அப்படி எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது. என் எழுத்து ரொம்ப பிடிக்கும் ஜேவிக்கு. சார், இந்த மாதிரி உங்கள் எழுத்தை வச்சு நிறைய வேலைகள் நீங்கள் ஒரு லிரிக்ஸிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி சார் உங்களுக்குள்ள ஒரு டைரக்டர் எப்போ பிறந்தாரு? நான் கதை கேட்டு வளர்ந்தவன். எங்கள் அம்மாவை பெற்ற அம்மாத்தான்னு சொல்லுவோம். அவள் என்னை கதை சொல்லி என்னை வளர்த்தான். என் தாத்தன் கதை சொல்லி என்னை வளர்த்தான். என்னை கதை கேட்டு கேட்டு வளர்ந்தவன். நான் ஒரு கதை சொல்லணும்ல. கண்டிப்பாக. என் பாட்டி சொன்னது என் காதுக்கு தான் கேட்டுச்சு. ஆனால் நான் சொன்ன கதை உலகம் பூரா கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்தடி பாயின்னு இல்லை. அப்போது நான் எழுதுகிற கதை, நான் சொல்கிற கதை உலகம் பூரா கேட்கணும்னா அதுக்கு உச்ச மீடியானா சினிமா தான். இங்கே வந்து கதை சொல்லணும்னு தான் வந்தேன். நான் ஆக்சுவலி டைரக்டரானு தான் வந்தேன். பாட்டு கூட எழுதுறத வந்து மறைச்சி தான் இருக்குன்னு நினைப்பேன் நான். ஏன்னா பாடலாசிரியர்களுக்கு இங்கே சினிமாவில் இயக்குனராகக்கூடிய இது கிடைக்காது. அவன் சும்மா ஜிப்பா போட்டு பேனா வச்சு இப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவன் எப்படி ஜனரஞ்சமாக ஒரு படத்தை இயக்கிற முடியும்? ஒரு 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 புரிந்து கொள்ளல் இங்கே சினிமாவில் இருக்குது. அதனால தான் நிறைய பாடலாசிரியர்கள் இயக்குனராகாமல் போயிருக்காங்க. முத்துக்குமார் வந்தது நண்பர். நான் முத்துக்குமார் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாடலாசிரியர் கூட வச்சினவர் பாலுமேந்திரா சாரோட உதவி இயக்குனர் அவர். ஏன்னா அவரு இயக்குனராகத்தான் வந்தார். அவர் பண்ண முடியலை. கலைக்குமார் அப்படி தான் வந்தார். அண்ணா அறிவுமதி அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்தார். அவ்வளோ அந்த மாதிரி இப்படிலாம் இந்த வரலாறை கேட்டு ஏகாதசி நீ வந்து பாடலாசிரியருங்கிற முகத்தை மறைச்சிரு, பாட்டு எழுத தெரியுங்கிறத மறைச்சிட்டு நீ ஒழுங்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை பாரு, அப்போ தான் படம் இயக்க முடியும் அப்படின்னு இருந்தப்போ நான் அப்படி தான் இருந்தேன். பொருளாதார தேவை என்னுடைய ஆல்பம் சாங் ஒன்று கேட்டு இதை படத்தில் வச்சுக்கலாமான்னு சொல்லி என்னுடைய முதல் பட டைரக்டர் அசோக், அவர் தான் என்னை பாடலாசிரியர் அறிமுகப்படுத்தி வச்சது. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அது கமலஹாசன் சாரோட அசோசியேட் டைரக்டர், இணை இயக்குனர். அவர் வந்து ஆயுள் ரேகைன்னு ஒரு படம், அது அப்பாஸ் ரஃபீக்னு சொல்லி மியூசிக்கு. அவங்க தான் என்னுடைய கொலகாரி வாரா என்னை கொல்லத்தானே போகிறாங்கிற ஒரு காதல் பாட்டு என் ஆல்பம் சாங்ஸ் மேடைகளில் பாடுவாங்க. அதை எடுத்து படத்தில் பயன்படுத்திக்கலாமான்னு தேடினாங்க. இது யார் எழுதுனது அப்படின்னு தேடும்போது, இல்லை இந்த பாட்டு எழுதுன ஒரு ஆள் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இந்த சினிமாவில் தான் இருக்கான், அப்போ அவனை தூக்குடான்னு சொல்லி தூக்கி இந்தா காசு, ஆனால் இதே பாட்டு இன்னொரு பாட்டு எழுது இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லி, ஐயோ பாட்டு தான் காசு வருமே. ஒரு பாட்டுக்கு முதல் பாட்டுக்கு 1000 ரூபான்னாலும் 21 வருஷம் கழிச்சு அந்த 1000 ரூபாய்க்கு மதிப்பு இன்னும் ஜாஸ்தி. அங்கே ஒரு 20,000 ஆக்குங்க. வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா மதிப்பு போட்டாலும் நான் அப்போது அந்த அன்னைக்கு தேவைக்கு 20,000 ரூபா வருது. வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்றப்போ 20,000 ரூபா ஒரு பாட்டு கிடைக்குதுன்னும் போது பார்த்துக்கலாம்டா, அதை உடைப்போம், பாடலாசிரியர் ஆகிட்டு திரைப்படத்தை இயக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அந்த பாட்டுக்கும் ஒத்துக்கிட்டேன். பாடலாசிரியராக வந்துட்டு இருந்தேன். அப்புறம் கதையும் சொல்ல ஆரம்பித்து ரொம்ப ரேர் ஒரு பாடலாசிரியர்களாக இருந்து படம் இயக்குனது ரொம்ப வேறு. யுரேகா இருக்கா, அப்படி நான் இருக்கேன், வேற யாராவது இருக்காங்களா கேள்விப்பட்டதும் இல்லை. ஆமாம், பாடலாசிரியர் படமே இயக்குறது கஷ்டம். அதை உடைச்சு நாங்கள் வந்தோம். அதனால தான் இந்த 2 விஷயம் பண்ண முடிஞ்சு. சூப்பர் சூப்பருங்க. ஸோ எப்போ அடுத்ததா அவதாரம் எடுக்க போகிற இயக்குனரா? விரைவில் நடக்குமா? இல்லை, இப்போ எனக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை 2011 ரிலீஸு. 2வது கனகாம்பரம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்குது. ஒரு ரிலீஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இடையில இன்னொரு படம் எனக்கு பிடித்த பாடலும் ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு ஷெட்யூல் போன வாக்கில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால நிற்கிது. ஸோ நான் கதை சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் விரைவில் பண்ணுவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இன்னும் சில இடத்துல நம்பிக்கையோடு இருக்காங்க. ரொம்ப நல்ல கதைகள், ஒரு 4-5 கதைகளோடு இருக்கேன். நிச்சயம் அந்த கதைகள் விரைவில் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினது ஒரு புக்கு கிட்ட பேசின மாதிரி, அப்படியே ஒரு கதையை படித்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. மென்மேலும் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து இதை விட சூப்பர் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம். நன்றி சார். மிக்க நன்றி. ரொம்ப யூஸ்வலாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் கேள்விகள் தொடுத்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இனிய வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஜெயா டிவி ரசிகர்கள் மட்டுமல்ல, அத்தனை கோடி தமிழ் நெஞ்சங்கள் மட்டுமல்ல, மனித நெஞ்சங்களுக்கு என்னுடைய 1000 அன்பு முத்தங்கள். மீண்டும் வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார்.